வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு மன் கி பாத்ல மோடி ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கிறார். அதாவது, நீங்க நாட்டோடைய எதிர்காலத்தை நினைச்சு, நாட்டை நினைச்சு, நாட்டுக்காக நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னும் 3 மாசத்துக்கு நான் உங்ககிட்ட பேச முடியாது. ஏன்னா எலெக்ஷன் எல்லாம் வருது. அதனால இதுக்கப்புறம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை பிரதமராக நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ்ட நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இந்த காணொளி குறிப்பாக முதல் முறையாக ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு காணொளி. பார்க்கக்கூடிய பெற்றோரும் தயவு செஞ்சு உங்க இளைஞர்களுக்கு இந்த காணொளி ஒண்ணு போட்டு காமிங்க. இல்ல இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு பதிய வைங்க. 2019 2வது முறை மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருக்கு பெருவாரியான வாக்குகள் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் கிட்ட இருந்து அப்படிங்கிறாங்க. அதாவது 2019ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 8 கோடி ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இருந்திருந்தாங்க. அதுல பெரும்பாலானோர் மோடிக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. 2024ல இந்த எண்ணிக்கை 15 கோடியாக மாறி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் அப்படிங்கிறது டபுள் மடங்கு ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு பாஜக ரொம்ப சீரியஸா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் நாட்கள்ல உங்களுடைய போன்ல நிறைய தகவல்கள் வரும். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு செய்திகள் வரும். இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு நிறைய செய்திகள் வரும். சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் என்றவர்கள் பல செய்திகளை கொண்டு உங்க மண்டையில புகுத்த ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நிறைய டிபேட்ஸ் உங்க காலேஜ் கேம்பஸ்குள்ள இன்டராக்ஷன்ஸ் நடத்தலாம். யங் லீடர்ஸ் பாத்தீங்களா, எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இளைஞர்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், இளைஞர்கள் எங்க பின்னால வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு எல்லாம் உங்களை திசை திருப்ப நிறைய முயற்சிகள் தொடர்ந்து நடக்கும். கொஞ்சம் தீவிரமாவே நடக்கும். இது இல்லாம எலெக்ஷன் நெருங்க நெருங்க உங்களை இமோஷனலா டார்கெட் பண்ணக்கூடிய மெசேஜஸ் நிறைய வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா உங்களுடைய கடமை என்னன்னா, கொஞ்சம் யோசிச்சு அலசி ஆராய்ந்து எது கதை, எது நிஜம், எது ரியாலிட்டி, எது ஃபிக்ஷன் அப்படிங்கறத பிரித்து பார்த்து உணர்ந்து ஓட்டு போட வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. மோடி ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு எல்லாம் வெறும் ஒரு 8-10 வயசு இருந்திருக்கும். 2014ல 8 வயசுனா 2019ல 13 வயசு. இது ரொம்ப இம்ப்ரெஷனபிள் ஏஜ். இந்த ஏஜ்ல நாம என்ன நம்மள சுத்தி பாக்குறோமோ அதெல்லாம் ரொம்ப எளிதில நம்ம மனசுல பதிஞ்சிரும். இந்த கடந்த 10 வருஷங்கள்ல நீங்க உங்களை சுத்தி பார்த்தது வெறும் வெறுப்பும், பிரிவினைவாதமும், அதரிங், அதே மாதிரி இன்டாலரன்ஸ் டு கிரிட்டிசிசம். யாராவது ஒரு ஒன்றிய அரசை கிரிட்டிசைஸ் பண்ணா உடனே அவங்களை ஏறி மிதிக்கிறது, அவங்களை ஆன்டி நேஷனல்ங்கிறது, அவங்களை டெரரிஸ்ட்ங்கிறது, அவங்க வாய்ஸை ஒரேடியா அமுக்கிறதுக்கான வேலைகளை பாக்குறது, இது போன்ற விஷயங்கள், ஏகப்பட்ட காம்படிஷன், ஏகப்பட்ட இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் நீங்க உங்களை சுத்தி பார்த்துதான் நீங்க வளர்ந்திருப்பீங்க. இதெல்லாம் தான் நியூ நார்மலோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா 2014க்கு முன்னால ஒரு இந்தியா இருந்தது. அந்த இந்தியா எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தது, அப்ப பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய புக்ஸ், பேப்பர்ஸ், நியூஸ் ஆர்டிகல்ஸ் படிச்சுன்னா தெரிஞ்சிடும். அது இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்களுடைய இளமை பருவத்துல இந்தியா எப்படி இருந்தது, அப்போ என்னெல்லாம் பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க, இன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் நாட்டுல இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்லயே நீங்க ஈஸியா உள்வாங்கிட முடியும். இதையும் தாண்டி உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத பாருங்க. 2019ல மோடிய நம்பி ஓட்டு போட்ட அந்த இளைஞர்களோட கதி இன்னைக்கு என்ன தெரியுமா? 2014க்கு அப்புறம் இருக்கிற மோடியை தான் உங்களை பல பேருக்கு தெரியும். 2014க்கு முன்னால ஏர்லி 2000ஸ்ல இருந்த மோடியோடைய உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பெரிய விஸ்வகுரு, உலகத்தையே தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காரு. இவர் சொன்னா ரஷ்யால இருந்து, அமெரிக்கால இருந்து, சீனால இருந்து எல்லாரும் வாயை பொளந்து கேக்குறாங்க. அந்த அளவுக்கு தைரியமான 56 இன்ச் வீரர் அப்படிங்கிற மோடியோடைய போலி பிம்பம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னால இருந்த மோடி எவ்வளவு பெரிய கோழை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு 2 நிமிஷம் வீடியோ போதும். கரண் தாப்பரோட இந்த கோத்ரா கலவரங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் மோடி கொடுத்த இன்டர்வியூ, கேட்ட ஒற்றை கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாம தொண்டை வறண்டு போய் தண்ணிய குடிச்சிட்டு அங்கிருந்து எழுந்து போன மோடி தான். அதுக்கப்புறம் இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு பிரஸ் இன்டர்வியூ, ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கூட அவர் கொடுக்கல அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லது நினைக்கிறவரா இருந்தா, உண்மையிலேயே மக்களுடைய நலன் மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு பிரதமரா இருந்தா, பிரஸ் கான்பரன்ஸ் நடக்கும் பொழுது மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவார்.
மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அக்கௌண்டபிளா இருப்பாரு. நாம தான் ஓட்டு போட்டு அவங்கள கொண்டு போய் ஆட்சியில உட்கார வைக்கிறோம். அப்ப நாம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. ஏன் இவ்வளவு பயப்படுறாரு? மக்கள் முன்னால வந்து மக்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கப்படுறாரு அப்படிங்கிற கேள்விய நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. எல்லா மோடியோட இன்டர்வியூஸும் பாருங்களேன். ஒண்ணு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸா இருக்கும். நீங்க வந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்றீங்க? நீங்க ரெஸ்டே எடுக்க மாட்டீங்களா? நீங்க மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? இது போன்ற நாட்டுக்கு பிரயோஜனமே இல்லாத கேள்விகளை மீடியா ஒரு பக்கம் இவரை கேட்கும். இல்லன்னா டெலிபிராம்ப்டர் மூலமா கொடுத்த ஸ்கிரிப்ட அப்படியே மனுஷன் வாசிச்சுட்டு போவாரு. ஒரு செகண்ட் அந்த டெலிபிராம்ப்டர் ஆஃப் ஆச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு திண்டாடுறாரு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் உண்மையான மோடி இளைஞர்களே. உங்களுக்கு காட்டப்படும் விஸ்வகுரு அப்படிங்கிற அந்த பிம்பம் இருக்கே, அது முற்றிலும் போலி அப்படிங்கிறத முதல்ல நீங்க உணரணும். ஒரு புது பார்லிமெண்ட்ட கட்டி அங்க செங்கோல கொண்டு போய் வைக்கிறதுனாலயோ, இல்ல ஒரு புது ராமர் கோவில கட்டுறதுனாலயோ, இல்ல புது புது ஹைவேஸும், எக்ஸ்பிரஸ் வேஸும் கட்டுறதுனாலயோ, நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் வந்து தீரப்போறது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அதுவும் குறிப்பா 18லிருந்து 25 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள் தொகை வந்து இருக்கிறதுலயே அதிகம் இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. நீங்கெல்லாம் வெறும் இளைஞர்கள் கிடையாது. இந்த நாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இந்த நாட்டுடைய டெமோகிராபிக் டிவிடெண்ட் உங்க மேல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாதான் நாடு நாளைக்கு வல்லரசா வர முடியும். அப்ப நியாயமாக நேர்மையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணணும்? உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்களுடைய வாழ்வாதாரம் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா? பார்லிமெண்ட்டை கட்டி செங்கோல கொண்டு போய் வைக்கிறாங்க. ராமர் கோவில் கட்டுறாங்க. ராமர் கோவில் கட்டுறதுனால உங்களுக்கு இலவசமா கல்வி கிடைக்க போகுதா? ராமர் கோவில் கட்டுறதுனால உங்களுக்கு இலவசமா மருத்துவம் கிடைக்க போகுதா? ராமர் கோவில் கட்டுறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைய போகுதா? ராமர் கோவில் கட்டுறதுனால உங்களுக்கு மாசம் பிறந்தா சம்பளம் உங்க பேங்க்ல வந்து விழ போகுதா? ராமர் கோவில் கட்டுறதுனால உங்கள் வீட்டுல ஒரு வேளை அடுப்பு எரிய போகுதா? அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெற்றோர் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. விலைவாசி ஒரு பக்கம் ஏறிடுச்சு. அத்தியாவசிய செலவுகளுக்கான தொகையே இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல துண்டு விழுது. அப்படி இருக்கும்போது நல்ல ஸ்கூல்ஸ்ல உங்களை சேர்த்து உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சரி +2 முடிஞ்சா ஒரு மெடிசனோ என்ஜினியரிங்கோ சேரலான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீட்டுங்கிறான், கியூட்டுங்கிறான், கேட்டுங்கிறான். எல்லா இடத்துலயுமே ஏழை எளிய குழந்தைகளுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய சமூகங்கள்ல இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. வாய்ப்பு இருந்தா தானே நம்மளால முன்னேற முடியும். அந்த வாய்ப்பையே இன்னைக்கு இந்த அரசாங்கம் தவிர்த்துக்கிட்டு இருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு வசதி இருக்கவன் தான் கோடி கோடியா கொட்டி கொடுத்து கோச்சிங் சென்டர்ஸ்ல போய் அங்கேயும் போயிட்டு அங்கேயும் மார்க் வாங்காம அங்க போய் மார்க்கும் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல 22 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து பெற்றோருக்கு வசதி இருக்குன்னா நீங்க போய் மெடிசன் சேரலாம், இல்ல லட்சக்கணக்குல கொட்டி கொடுத்து நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு நாட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் இவ்வளவு எய்ம்ஸ் கட்டிட்டோம், இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் கட்டிட்டோம் அப்படின்னு பேசுறாங்களே, ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியில ஏழை எளிய மக்கள் பணம் கொடுக்காம போய் படிக்க முடியுதா? அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி கொட்டி கொடுத்து கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போய் நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு ஏழை எளிய அரசாங்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு இருக்கா? அப்ப அங்கேயே உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ டோட்டலா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு கட் பண்ணி உங்களை ஃபில்டர் பண்ணுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் மீறி கஷ்டப்பட்டு எப்படியோ நீங்க படிச்சு வந்தீங்கன்னா இன்னைக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குதா? 2019ஆம் ஆண்டு மோடிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற பேர்ல 18 முறைக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல பேப்பர் லீக் ஆகுது. எக்ஸாமுக்கு முந்தின நாள் காலையில வாட்ஸ்அப்ல கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வந்து இங்க இடத்தை கொடுக்கறாங்க. அப்ப ஏழை எளிய மக்கள் வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அம்மாவுடைய நகையை அப்பாவுடைய சொத்தை அடமானம் வச்சு படிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, படிச்ச படிப்புக்கு தான் வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையாவது செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு இன்னைக்கு உத்தரவாதம் இல்ல. இந்த வேலைக்கும் உத்தரவாதம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது வேலைக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? பக்கோடா போடுங்க, ஆண்டர்பிரினர்ஸ் ஆங்க,
டீ வித்து பொழைச்சுக்கங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏழை மக்களை ஏளனமா பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இந்த பாஜக மோடி அரசாங்கம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல அரசாங்கத்துடைய கடமை அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பது, இலவசமாக அந்த கல்வியை கொடுப்பது, எல்லோருக்கும் கல்விக்கான வாய்ப்பை, சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது, வாழ்வாதாரத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நினைக்கக்கூடிய ஒரு நாடு தான். அவங்க மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் மக்களுக்கு உண்மையான ஒரு அரசாங்கமாக இருக்க முடியும். அதே மாதிரி மக்களுடைய ஆரோக்கியத்துல, மக்களுடைய நலன் மீது, மக்களுடைய அமைதி மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் ஆரோக்கியமான கவர்மெண்டா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடையே நீ 80%, நீ 20%, இவன் எதிரி, நீ தான் மெஜாரிட்டி, நீ சொல்றதுதான் ரூல்ஸ், அவன் இங்க செகண்ட் கிரேட் சிட்டிசன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் ஆரோக்கியமான அரசாங்கமா என்னைக்குமே இருக்க முடியாது. உங்க மனசுக்கு எது சரின்னு படுது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு எது சரின்னு படுது, உங்களுடைய நாட்டுடைய எதிர்காலத்துக்கு எது சரின்னு படுது, உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுது, அதை நம்பி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.